வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். கச்சுகல பேரவே பைரவராப்படம் சரணம், ஜெகன்மாதா புவனேஸ்வரி திரு சரணம், கத்திதேவகுல பண்டார வேதாச்சாரியா திருப்பாரமப்படம் சரணம், காஷாதேவகுரி தவதிரு கிராராமணகுடி திருப்பாரமப்படம் சரணம், பரபம் சிரமம் பெரேஸ்வரி நரஹரி பாபாஜி திருவிடையாப்படம் சரணம். ஓம் ஸ்ரீம் காலபைரவாயகராஜம் ஓம் ஐம் சௌனபைரேஸ்வரி ஓங்கிலும் யோகவேஷபுஜம் சங்குரு வைரவாய மங்கலம். ஓம் ஸ்ரீம் கிருமை ஜெகன்மாதா பிதா பரபம் சிரமம் வேத பைரவம் திருவிடையாப்படம் சரணம். ஓம் கிரீம் நம சிவாய பைரவ சிவம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 29ஆம் தேதி 4ஆம் மாதம் 29ஆம் தேதி 24ஆம் மாதம் 2/25 செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். எத்தனை மணி வரைக்கும் இருக்குன்னு சொன்னால், அதாவது 12:23 AM 12:23 AM வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம். அதன் பின் ரோஹிணி நட்சத்திரம் ஆரம்பிக்குது. 30ஆம் தேதி 4ஆம் மாதம் நாளைக்கு புதன்கிழமை அட்சய கிருத்திகை சொல்லி எல்லாரும் அதை பற்றி சிறப்பாக பேசியிருப்பாங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அட்சய கிருத்திகை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். புராணங்களில் நிறைய விஷயங்களை பற்றி அட்சய கிருத்திகை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்கிறாங்க. ஆனால் எப்பயுமே நம்ம அமாவாசையிலேருந்து 3ஆவது நாள் திருதிகை திதி. திருதிகைனா என்பது என்ன அர்த்தம் சொன்னால், 3ன்னு அர்த்தம். 3ஆம் எண்ணுக்கு பேர் சமஸ்கிருதத்தில் திருதிகை. அதே மாதிரி பௌர்ணமியிலேருந்து 3ஆவது நாள் திருதிகை. இப்போ எப்படின்னா, 1னா பிரதமை, 2வது திருதிகை, 3வது திருதிகை. இந்த திருதிகை என்பது 3ஆவது நாள். அதாவது சூரிய பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் இடைவெளி தூரத்தை தான் அது 1, 2, 3 தமிழில் சொல்கிறோம் இல்லையா, பாதை. சமஸ்கிருதத்தில் அது திதின்னு சொல்லுவோம். சமஸ்கிருதம் அது திதி. இப்போ நேற்று இது 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வந்தது. அதுவும் அஸ்வினி நட்சத்திரத்தில் வர அமாவாசையும். இதை நீங்கள் ஜோதிட அன்பர்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஜோதிடம் தெரிஞ்சாதான் கொஞ்சமாவது தெரியணும். என்னோடய டிக்டாக்கோட இப்போ நண்பர்கள் அனைவரும் ஜோதிட சாஸ்திரம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த அஸ்வினி மகம் மூலம் இது 3மே கேது பகவானுடைய நட்சத்திர குறிப்புகள். அதே மாதிரி திருவாதிரை சுவாதி சதயம் இது 3மே ராகு பகவானோட நட்சத்திரம். இந்த அஸ்வினி மகம் மூல நட்சத்திரத்திலையும் திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரத்திலையும் இது அமாவாசை உதயம் ஏற்பட்டால், அமாவாசை இருந்தால் அந்த நட்சத்திரம் அன்னைக்கு அது 1000 மடங்கு நம்ம செய்கிற சிராத்தத்துக்கு சமமாக. முன்னோர்கள் நம்ம சிராத்தம் செய்யும் இல்லையா, பிண்டை வைத்து. எளிய முறையில் தர்ப்பணம். சிராத்தம் பிண்டை வைத்து செய்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் 100 மடங்கு சக்தி அதிகமாக. இப்போ 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் மாதம் ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு. அது அன்றைக்கி அஸ்வினி நட்சத்திரம் விடிய ராத்திரி AM 3:38 AM வரைக்கும் அது முடிந்து. இதன் பின் நாளைக்கு 30ஆம் 4ஆம் மாதம் புதன்கிழமை அட்சய தீர்த்திகை. அச்சயம் தான் மங்குன்னு அர்த்தம். அச்சயம் என்ன, ஒரு பாத்திரம், மங்கு. இதை பாண்டவர்கள் கடும் தவம் இருந்து, சூரிய பகவானை நோக்கி கடும் தவம் இருந்து, சூரியனுடைய பார்வை அவங்களுக்கு பகையாக இருந்ததால் அவங்க எல்லாத்தையும் இழந்து, சொத்து சுகம் வீடு எல்லாத்தையும் இழந்து அவங்க கஷ்டங்களுக்குள்ளாக்கி இருந்த காலத்தில் சூரிய பகவான் நோக்கி கடும் தவம் பூஜை இருந்து அவங்களுக்கு கிடைத்த பாத்திரம் தான் அட்சய பாத்திரம். அல்ல குறையாமல் இருப்பதற்காக அட்சய பாத்திரம் சூரிய பகவான் பாண்டவர்களுக்கு அதை கொடுத்தது. அது ஒரு புராணம். அதே மாதிரி நிறைய புராணங்கள் இருக்குது. கிருஷ்ண பரமாத்மா லட்சுமி தேவிக்கு மந்திர உபதேசம் பண்ணது அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் புராணங்கள் இருக்குது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த அட்சய தேதி அன்னைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்பது எல்லாரும் பணம் உள்ளவங்க, வசதி உள்ளவங்க நகைகள் வாங்குவாங்க. பணம் இல்லாதவங்க, கொஞ்சம் எளிமையான உள்ளவங்க அரிசி வச்சு பூஜை பண்ணுவாங்க. நம்ம அரிசி தான் தனலட்சுமி. நம்மளுக்கு எப்பயுமே தமிழர்களுக்கு முக்கியமான தொழில் விவசாயம் அந்த காலத்தில். அப்போ விவசாயம் நல்லா சரக்கணும்னு சொல்லி தான் நம்ம என்ன செய்வோம்னா, அந்த அட்சய தீர்த்திகை அன்னைக்கு நம்ம அரிசி வச்சு பூஜை பண்ணி அதை பசுமாட்டுக்கு கொடுப்பாங்க. அது அந்த அரிசியில் தவிடு கலந்து, புண்ணாக்கு கலந்து, கருப்பு சீனி கலந்து, அதன் பின் தேங்காய் பூலாம் போட்டு சில பேர் நல்லா அந்த பசுமாட்டுக்கு நல்லா கொடுப்பாங்க. ஏன்னா எல்லாரும் வீட்டில் பசுமாடு வச்சுருப்பாங்க. எல்லாரும் வீட்டில் அந்த காட்டில் பசுமாடு வச்சுருப்பாங்க. இந்தியாவில் இன்னும் அந்த பழக்கம் இருக்குது. எல்லா வீட்லையும் பசுமாடு வரும். வீட்டு வெளியே இந்த கஞ்சி தண்ணி, அந்த அரிசி தண்ணி, சாப்பாடுலாம் வச்சுருப்பாங்க. அவர் சாப்பிட்டு போயிடுவாங்க. அவங்க யாரும் இது பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த பழக்கம் உண்டு. அதே மாதிரி
அட்சய திருதியை ஏன் இந்த ஆண்டு ரொம்ப சிறப்புனா, நீங்கள் கவனிக்கணும். 30ஆம் மாதம் புதன்கிழமை திருதிகை திதி வந்து 9:12 PM இரவு வரைக்கும் இருக்குது. அது வந்து திருதிகை திதி வந்து ராத்திரி 9:12 PM வரைக்கும் இருக்குது. ஆனால் ரோடு நட்சத்திரம் வந்து 11:03 PM இரவு 11 மணி வரைக்கும் ரோடு நட்சத்திரம் இருக்குது. இப்போ இந்த ரோடு நட்சத்திரத்தில் இந்த திருதிகை திதி சம்பவிப்பது வந்து இது வந்து ஒரு வகையில் வந்து அமிர்தை கடிகை கூட சொல்லுவாங்க சில பேர். இந்த காலப்பிரகாசிகள் புக்கில் வந்து ரோடு நட்சத்திரத்தில் வந்து சனிக்கிழமை ரோடு நட்சத்திரம் வந்து அமிர்த கடிகை அன்றைக்கி செய்கிற பூஜைக்கு வந்து பல மடங்கு சக்தி. அதே மாதிரி ரோடு நட்சத்திரமும் திருதிகை திதியும் சம்பவிக்கிறது வந்து மிக விசேஷம். இப்போ இல்லை என்ன செய்யலாம்னு சொன்னால், வசதி உள்ளவங்க குருமால் வச்சு ஹோமங்கள் செய்வாங்க. வசதி கொஞ்சம் குறைவானவங்க வீட்டில் வந்து நல்லா குத்துவிளக்கு ஏற்றி வச்சு, எல்லாம் ஒன்று தான், குத்துவிளக்கு ஏற்றி வச்சு, இல்லைனா ஒரு விளக்காது புவனேஸ்வர் பைரவருக்கார் படம் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. என்னோடய வழிபாட்டில் சேர்ந்தவங்க அனைவரும் படம் வச்சு லட்சுமி காயத்ரி மந்திரம் கண்டிப்பாக சொல்லணும். இல்லைனா புவனேஸ்வரி காயத்ரியாக சொல்லுங்கள். ஆனால் கண்டிப்பாக சுரண பைரவர் காயத்ரி மந்திரம் நான் வந்து டிக்டாக்லேயே நான் கொடுத்துருக்கேன் அந்த ஆர்டிக்கல். அதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் அப்படி இல்லைன்னா இந்த ஆனந்த ரூபா வித்மகே டங்கோசாய தீமகே தன்னோ குரு பைரவர் ஜோதி அதாவது கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா அதுதான் கடன் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு மகா மந்திரம். அது வந்து மந்திரம் காயத்ரி சின்னதாக இருந்தாலும் அதுக்கு சக்தி அதிகம். காலையில் செய்யலாம், மதியம் செய்யலாம், இரவு. சில பேர் சொல்லுவாங்க வேலைக்கு போகிறோம் ஐயா, வேலைக்கு போயிட்டு வந்து செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். 12 மணிக்கு வந்து செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். சூரியன் 24 மணி நேரம் அக்னி பிளம்பாக அக்னி குண்டமாக எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறார். சூரியன் வந்து உதயமும் கிடையாது, சூரியன் மறைவும் கிடையாது. கண்ணுக்கு எப்போ சூரியன் தென்படுதோ அதுதான் நம்மளுக்கு கண்ணுக்கு சூரிய உதயம். இதுதான் விசேஷம். அதே மாதிரி நம்மளுக்கு குலதெய்வமே சூரிய பகவான் தான். இப்போ இல்லை நம்ம கும்பிட்டு போகிறாங்க, அது அவங்க நம்பிக்கை. நான் எப்பயும் மற்ற நம்பி குறை சொல்ல மாட்டேன், நம்பிக்கை. அதான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் சொல்ல வந்துட்டேன். காசி புவனேஸ்வரி கால பைரவி பைரவோட ஆன்மீக தகவல் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி நான் திதி ஒரு நட்சத்திரம் சொல்லலையே, அதாவது திதி விஷ்ணு வரா திதி விஷ்ணு ததா வாரகா நட்சத்திர விஷ்ணு ரேவசா யோகச கர்ணம் செய்வ சர விஷ்ணு மாய ஜெகத் குரு. இது அர்த்தம் என்னன்னா, இன்னைக்கு உள்ள திதி யோகம் கர்ணம் வார நட்சத்திரம் கிழமை எல்லாம் நம்மளுக்கு யோகமாக அமையணும். இதை வார்த்தை முன்னுக்கே சொல்லியிருக்கணும், சொல்ல வந்துட்டேன், மன்னிருங்கள். அதே மாதிரி ஒரு அம்மா வந்து சொன்னாங்கன்னா, லட்சுமி பூஜை வந்து கண்டிப்பாக இன்றைக்கி, அது நாளைக்கு புதன்கிழமை, அதுவும் ரோஹ நட்சத்திரம் சம்பவிக்குது, திருதிகை திதியை சம்பவிப்பதால் இது கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சால் பலன் அதிகம். ஆனால் இது வந்து உண்மையிலே பார்த்தா சிராத்தத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். முன்னோர்களுக்கு வழிபாடு வழிபாடு. இப்போ நீங்கள் குத்தலுக்கு பூஜை செய்கிறதுக்கு முன்னால் வீட்டுக்கு வெளியே உட்காந்து உங்களுக்கு தெரிஞ்ச அந்த மந்திரம் இல்லையா, கருப்பல் பெல் மட்டும் உள்ளங்கையில் வைத்து நான் சொன்னேன், ஓம் தத் புருஷா வித்மகே மம ஜென்ம மாத்திரு பித்ரு நரக விமோகாய மோட்சகதி சித்தாய தீமகே தந்து ருத்ரமூர்த்தி கால பைரவி பைரவ ஜோதியா. இந்த மந்திரமாவது சொல்லி தர்ப்பணம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வெளியே ஒரு வாளியில் அந்த எள்ளும் தண்ணி இறைச்சிட்டு வானத்தை பார்த்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு என்னோட முன்னோர் ஆத்மா சாந்தியானு சொல்லிட்டு அப்படின்னு. ஏன்னா இந்த அட்சய திருதிகை அன்னைக்கு நம்ம சொல்கிற எந்த ஒரு மந்திரத்துக்கும் செயலுக்கும் வலிமை அதிகம், கூடிக்கிட்டே போகுமா. இது அது அர்த்தம். எந்த நாளும் நல்ல நாளும் இல்லை, எந்த நாளும் கெட்ட நாளும் இல்லை. நம்ம எந்தெந்த நாளும் எந்தெந்த நட்சத்திரத்தை எதுக்கு பயன்படுத்தணும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ அச்சச்சதி அன்னைக்கு எந்த ஒரு செயல்பட்டாலும் அது பெருகிட்டே போகும். அப்போ நம்ம பூஜிக்கணும். லட்சுமி பூஜை பண்ணலாம், சுவர்ண பைர பூஜை பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னால் தர்ப்பணம் முன்னோர்களுக்கு கண்டிப்பாக செய்யணும். தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். செஞ்சுட்ட பின் அதன் பின் வீட்டுக்கு வந்து நீங்கள் அழகாக உட்காந்து புவனேஸ்வர் பயிர் படம் இருந்தால் சரி, முன்னுக்கு தோலுக்கு இல்லை ஒரு விளக்காது காம சொல்லக்காது விஷ்ணு விளக்காது பழைய விளக்கு விஷ்ணு விளக்கு அதை வச்சாவது ஏற்றி உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் காயத்ரி மந்திரம் நான் சொன்ன அந்த ரூபாய் காயத்ரியாவது ஒரு 108 முறையாக சொல்லுங்கள். நேரம் வந்து 1008 வாட்டி சொல்லுங்கள். இல்லைன்னா 9 முறையாக சொல்லுங்கள். சொல்லி பாருங்கள், உங்களுக்கு அற்புதமாக பண்ண. ஆனால் யாருக்கிட்டையும் கடன் வாங்காதீங்க. ஏன்னா எந்த ஒரு செயல் செய்தாலும் அது பெருகிட்டே போகும் இல்லையா. அதனால தான் நான் வந்து ஒரு அம்மா நல்லா தெரிஞ்சவங்க பழக்கமானவங்க தான், அவங்க எவ்வளோ காசிக்கு வந்தாங்க. காசிக்கு வந்து சில அகோரியை போய் பார்த்தாங்க. அப்போ அவங்களுக்கு மற்ற விஷயம் சொல்லக்கூடாதுன்னு தெரிஞ்சுங்க. அவங்களுக்கு ஒரே பையன், 30 வயசு ஆச்சு, அவருக்கு கல்யாணம் முடிக்காமே இந்த தள்ளிக்கிட்டே போச்சு வச்சுங்களேன். அப்போ அந்த அம்மா வந்து அகோரியை பார்க்கும்போது அகோரி சொன்னார், அம்மா வீட்டில் குத்தலுக்கு பூஜை லட்சுமி பூஜை பண்ணுமான்னு சொன்னார். இல்லை புவனேஸ்வர் பூஜையாவது பண்ணுமான்னாரு அவர். சரியா, நான் வந்து கோயிலில் போய் ரொம்ப
அவங்க வீட்டு பிறகு காளி மாதா கோயில் அங்கே போய் நான் நல்லா கும்பிடுவேன் சொன்னார். அப்போ அவர் சொன்னார், காளி மாதா நல்லா கும்பிடுங்க, எல்லாம் ஒன்று தான், காளி மாதா எல்லா அம்பாள் அவதாரம் ஒன்று தான். ஆனால் வீட்டில் வந்து நீங்கள் குத்தோடு ஏற்றி வச்சு என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணுன்ட்டு லட்சுமி அந்த இடத்த சொல்லுங்கள். வீட்டு முழுக்க சாணம் மூழ்கி, ஏன்னா ஊரில் வந்து எல்லோரும் வீட்டு முழுக்க சாணம் மூழ்கி கோமையும் தெளித்து அதை ஒரு விளக்கேற்றி வச்சு கொஞ்சம் உயரமாக ஒரு கல்லுக்குள்ளே வச்சு லட்சுமி பூஜை வீட்டு வெளியே செய்வாங்க. சில பேர் வீட்டு உள்ளுக்கு ஹால்லேயே செய்வாங்க. அப்போ அவர் சொன்ன, இல்லை நான் காளி மாதா தானே கும்பிட்டு வரேன், காளி மாதா கொடுக்க மாட்டாங்களா? அப்போ அவர் சொன்னார், மருமகள் எனக்கு வர மருமக மகாலட்சுமி மாதிரி இருக்கணும்னு கேட்குறீங்க, ஏன் காளி மாதிரி இருக்குதுன்னு கேட்க மாட்டீங்க? என் மருமக எனக்கு வர மருமக காளி மாதிரி இருக்கணும், என் மருமக வாராகி மாதிரி இருக்கணும், என் மருமக காளி மாதிரி இருக்கணும், என்னோட மருமக வந்து பிருத்திங்கரா தேவி மாதிரி சிங்க முகத்தோடு வரணும் கேட்குறீங்களான்னு கேட்டார். ஆமாம், எல்லாம்பாலும் ஒன்று தான், அவதாரம் வேறு வேறு. கோயிலையுமே அவங்களோட உக்கிரமான தெய்வம், அவங்க கொஞ்சம் உக்கிரமான தெய்வங்கள் எல்லாம் ஒரு அம்பாள் தான், அவதாரம் வேறு. கோயிலில் போய் கும்பிடுங்க. ஆனால் வீட்டில் லட்சுமி பூஜை பண்ணுங்கம்மா. மருமக மாதிரி லட்சுமி மாதிரி வேணும்னு கேட்குறீங்க. அப்படியே பார்த்தாங்க. என்ன சொன்னேன், அம்மா நான் ஒன்றும் சொல்ல, ஏன்னா அவர் பேசுகிறாரு இல்லையா, நான் இப்போ அப்புறம் வெளியே வந்தோன்னே சொன்னேம்மா, அவர் சொல்ல உங்களுக்கு புரியுதாம்மா, எல்லா அம்பாலும் ஒரே சக்தி தான், எந்த அம்பாலும் குறை சொல்லக்கூடாது, குறை சொல்லலை. எந்தெந்த தெய்வங்களை எப்படி கும்பிடணும் ஒரு சாஸ்திரம் விதி இருக்குது. நீங்கள் அம்பாவை கும்பிடுங்க, மாதாவை கும்பிடுங்க, காளி மாதாக்கெல்லாம் போய் செய்யுங்க, அது உங்களோட நம்பிக்கை. எல்லாம் காளி மாதா ஒன்று தான், லட்சுமி அம்பாலும் ஒன்று தான். ஆனால் அவதாரம் வேறு. வீட்டில் வந்து மகாலட்சுமி கும்பிடுங்க, அப்போ தானே உங்களுக்கு மகாலட்சுமி பண்ண மாதிரி கிடைக்கும். காளி மாதிரி நாக்க தொங்கப்பட்ட ஒரு மருமக உங்களுக்கு வந்து நீங்கள் ஏற்றிங்களை கேட்டோன்னே இப்போ சாமி இருந்தாங்க. அதாவது நம்ம தமிழங்க விஷயத்தில் வந்து வழிபாட்டில் ரொம்ப நம்பிக்கையானவங்க, ரொம்ப பக்தி அதிகம், மற்றவங்க மாதிரி இல்லை, ரொம்ப நம்பிக்கை அதிகம். நம்ம சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை, அந்த பாதை அவங்களுக்கு இல்லை. அதே மாதிரி இந்த ரோஹிணி நட்சத்திரோட திருத்திக்கு தேதி அன்னைக்கு நாளைக்கு நான் செய்ய முடியலையா, தொடர்ந்து 3 நாள் செய்யலாம். ஒரு திதியோட வேகம் வந்து உண்மையில 7 நாள் இருக்கும், ஒரு நட்சத்திர ஒரு இது வந்து வேகம் வந்து 7 நாள் இருக்கும். சரி ஐயா, சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓம் கிரீ நம சிவாய பைரவ சிவம். அதாவது அடுத்தது நம்ம வந்து இந்த மாதம் வந்து என்னைக்கு, இந்த விசுவாச வருடம் சித்திரை மாதம் என்னைக்கு முடியுதுன்னா 14ஆம் தேதி 5ஆம் மாதம் புதன்கிழமை முடியுது. அன்றைக்கி வந்து அனுச நட்சத்திரம். இந்த அமாவாசை வந்து 27 மாதம் முடிஞ்சு அதன் பின் வந்து பௌர்ணமி வந்து 12ஆம் தேதி 5ஆம் மாதம் திங்கட்கிழமை பௌர்ணமி வந்து விடியகாலை 1:13 வரைக்கும் இருக்குது AM. அதை தொடர்ந்து சுவாதி நட்சத்திரம் காலையில் 9:21 வரைக்கும் இருக்குது. அப்போ அன்னைக்கு வந்து பௌர்ணமியும் சுவாதி நட்சத்திரம் இருப்பதால் அன்றைக்கி நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, சுவாதி நட்சத்திரம் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கு சம்பவிச்சா அதுக்கு வந்து 100 மடங்கு சக்தி அதிகம் நீங்கள் செய்கிற எந்த ஒரு பூஜைக்கும். அப்போ வருகின்ற 12ஆம் தேதி 5ஆம் மாதம் நடுவு பெற்றாதீங்க, திங்கட்கிழமை அன்றைக்கி வந்து சுவாதி நட்சத்திரமும் இருப்பது, பௌர்ணமி திதியும் இருக்குது. அன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன இந்த சிராத்தத்தை எளிய முறையில் செய்யுங்க. நான் அப்புறம் சிராத்தம் வந்து பிண்டம் பிடித்து எப்படி செய்வது நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஒன்று. நீங்கள் வந்து சிராத்தம் கற்றுக்குங்க. ரெண்டாவது, இந்த சமட்டி கண்ணை பற்றி நான் அடிக்கடி பேசுவேன். ஒருத்தவங்க இறந்துட்டா ஒரு புனிதமாக பாவீங்க, அதுக்கு நிறைய யாகங்கள் பூஜைகள் செய்யுங்க. ஆனால் இந்த சமட்டி கண்டம் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்க முன்னால் நீங்கள் ஒரு நல்லா ருசிக்கணும். இது என்னோட கேள்வி. நீங்களும் இந்த கேள்வி கேளுங்க குருமார்கள்ட்ட, இல்லை அகோரிகள் இருந்தால் அகோரிட்ட கேளுங்க. நான் காசியில் அகோரிகிட்ட கேட்டேன், ஐயா நான் சாதாரண மனிதர்களுடைய இறப்பான சமந்தி கண்டம் சாஜியத்தை நான் பார்த்துருக்கேன், குருமார்கள் இறப்பும் நான் பார்த்துருக்கேன், அதே மாதிரி வந்து அகோரிகள் சித்தர்களோட சாஜியத்தை நான் பார்த்துருக்கேன், அவங்க ஜீவசமாதி பண்ணுவாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அகோரிகளுடைய இறப்பை நான் பார்த்ததில்லை. எந்த ஒரு இதுலேயும் யாரும் வீடியோ எடுத்து போட்டதும் இல்லை. அவங்க 24 மணி நேரம் பைரவரை பூஜை பண்ணுறாங்க ருத்ரபூமியான சுடுகாட்டில். ஆனால் இன்ன வரைக்கும் அவங்க எப்படி சாஜியம் அடைகிறாங்க, அவங்க சமாதி ஆகுறாங்களா, இல்லை அவங்க எப்படி இறக்குறாங்க, அவங்களுக்கு சமட்டி கண்டம் யார் செய்கிறா அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, நீ 60 வயசில் அகோரி ஆகும்போது உனக்கு அது புரிய வரும் சொல்லி. ஆனால் என்னோட முன்னோர்கள் என்ன சொன்னாங்க என்கிட்ட, சில அகோரிகள் எப்படி வந்து சாஜியம் அடைவாங்கன்னா இறப்பாங்கன்னா, சில அகோரிகள் தண்ணியில் காஞ்சி போவாங்க, சில பேர் அக்னியில் அப்படியே சமாதி ஆவாங்க, சில பேர் அப்படியே காற்றுல காஞ்சி போவாங்க, சில பேர் அப்படியே மண்ணூலுக்கு அப்படியே போயிட்டு சமாதி ஆவாங்கன்ட்டு சில பேர் வந்து என் முன்னோர்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் இன்ன வரைக்கும் நான் பார்த்ததில்லை. இது பார்த்தீங்கன்னா கும்பமேளாவில் உலகத்தில் மிகப்பெரிய வழிபாடான கும்பமேளா 144 வருஷத்துக்கு ஒரு முறை 76,000 மில்லியன் அகோரிகள் வந்திருக்காங்க. ஆனால் அவங்க எங்கேருந்து வந்தாங்க,
அவங்களோட குரு பைரவர் வந்து அவர் எப்படி சாஜ்யம் பண்ணுறாங்க, அவங்க எப்படி இறக்குறாங்க, இறக்குன்னு சொல்லக்கூடாது நல்ல வார்த்தை, ஆனால் இறப்புனா ஒருத்தவங்க சமாதி ஆகணும், அவங்க எப்படி இறக்குறாங்க அப்படின்னு நம்ம வந்து ரோசிக்க வேண்டியதாக இருக்குது. அவங்க எப்படி சமாதி, அப்போ அவங்களோட பூஜாவோட பலம் எவ்வளோ அதிகம் பாருங்கள். அவங்க பைரவரை கடும் தவம் இருந்து கடும் பூஜை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க சாஜ்யத்தை, அவங்க இறப்பை வந்து பைரவர் எவ்வளோ ஒரு புனிதமாக்குறாரு யாருக்குமே இன்ன வரைக்கும் தெரியல, பார்த்ததில்ல, எந்த ஒரு டாக்குமெண்ட்ரியும் அதை எடுக்கலை. அவங்க என்ன ஆகுறாங்க கடைசியாக. இப்போ நம்ம ஒரு சாதாரண மனிதன் பிறக்கிறோம் இறக்குறோம், நம்மளுக்கு ஒரு ருத்ரபூமியாக சுடுகாடு இருக்குது, சுடுகாட்டுக்கு போய் ருத்ரபூமி. ஆனால் ஒரு விஷயமே நல்லா தெரியணும், ஒரு மனிதன் நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் பூமிக்கும் நடுநிலையாக இருப்பது ருத்ரபூமியான சுடுகாடு தான். சுடுகாடு தான் கீ, சாவி. ஒரு மனிதனோட ஆத்மா பூமியிலேருந்து சுடுகாட்டுக்கு போய், ருத்ரபூமியான சுடுகாட்டுக்கு போய், சுடுகாட்டிலேருந்து அவர் நரகத்துக்கு போகிறாங்களா இல்லை சொர்க்கத்துக்கு போகிறாங்களான்ட்டு சுடுகாடு தான் பாதை, அதாவது கீ, நடுநிலை இருப்பது இடம். அதனால் ருத்ரபூமியான சுடுகாடு என்றைக்குமே தவறாக நினைக்கிறாதீங்க. முதல். ரெண்டாவது, அப்போ நான் கேட்கும் போது அந்த அகூரி என்னன்னு சொன்னார், நீ 60 வயசுக்கு ஆன பிறகு உனக்கு அது புரிய வரும் ஐயான்னு சொல்லி, அதுக்கு நம்ம பேச முடியாது இல்லையா. அதே மாதிரி எப்பயுமே நம்ம வந்து ஒரு பூஜை செய்தாலும் அதை கொஞ்சம் குருக்கிட்ட உபதேசம் வாங்கி குருக்கிட்ட கேட்டு நீங்கள் செய்யும் போது பலன் அதிகம். இப்போ பாருங்கள், இன்றைக்கி நான் வந்து டிக்டாக்கில் ஒரு விஷயம் நான் பேசுகிறேன். சில பேர் எவ்வளோ பேர் வந்து அதை கருத்து கொள்கிறாங்க. ஆனால் சிலர் வந்து பஞ்சாங்கத்தை தெரியாமல் இருக்காங்க. பஞ்சாங்கத்தை கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்குங்க, நான் சொல்கிற விஷயத்தை கேட்டுக்குங்க. ரெண்டாவது வந்து சில பேர் வந்து சனி பகவான் பேச்சாயிட்டார் சொல்கிறாங்க, அது திருக்கணித மேதைகள் சொல்லுவாங்க, சொல்லிட்டு போகிறாங்க. வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருஷம் 2026 3ஆம் மாதம் 6ஆம் தேதி தான் சனீஸ்வர பகவான் கும்பராசி விட்டு மீன ராசிக்கு போகிறார். அது ரெண்டாவது. சில என்ன சொல்கிறாங்கன்னா, ராகுகேது பேச்சாயிட்டாங்க. ராகுகேது வந்து அடுத்த வருஷம் 11ஆம் மாதம் தான் ராகுவும் கேதுவும் பேச்சாகும். அது வரைக்கும் இந்த ஆண்டு பேச்சாகிற. ஆனால் குரு பகவான் வந்து 5ஆம் மாதம் 11ஆம் தேதி ரிஷபத்திலேருந்து மிதனத்துக்கு போகிறார். குரு பகவான் கண்டிப்பாக போகணும். மிதனத்துக்கு போனால் தான் இந்த நாட்டில் நடக்கிற சில பிரச்சனைகள், இது அரசியல்வாதிகள் பண்ணுற சில பிரச்சனைகள், பெரிய பெரிய தலைவர்கள் மோதல், இதெல்லாம் நிற்கும். மக்கள் 5ஆம் மாதம் பேருக்கு தான் கொஞ்சம் மன நிம்மதியாக இருப்பாங்க. மக்கள் எப்பயும் நல்லா இருப்பாங்க, கவலைப்படாது. பூலோகஜாதகம் கொஞ்சம் இந்த அரசியலில் பிரச்சனை இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே குறைஞ்சி நல்லா வரும். அதன் பின் தேவையில்லாத இன்னொரு இதாக ஒரு வைரஸ் வரும், ஆனால் அது பெருசாக அளவாக வராது, வரும். ஆனால் சில மக்களுக்கு வந்து தண்ணியை கண்டால் பயம் வரும், நெருப்பை கண்டால் பயம் வரும். இதெல்லாம் வந்து பூலோக ஜாதக கணிப்பில் இருக்குது, விசுவாச வருஷத்தோடைய கணிப்பில் இருக்குது. ஆனால் அதெல்லாம் நம்ம கால பைரவரை நம்ம பூஜை பண்ணாலும் வந்து அந்த கோயிலில் மாதத்துக்கு ஒரு முறையாவது அஷ்டமி அன்னைக்காவது எல்லாரும் ஓமமும் ஜபம் பூஜை பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கு வருங்காலத்தில் நம்மளுக்கு பிரச்சனை வராது. ஏற்கனவே நான் வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், 2020 2025 வரைக்கும் பூலோ ஜாதகம் அவ்வளோ சிறப்பு இல்லை. எல்லோரும் கொஞ்சம் வழிபாடு முக்கியத்துவம் கொடுக்கணும். எல்லா மதத்துக்காரங்களும் இந்த டிக்டாக்கை எல்லாருமே கேட்குறாங்களே, எல்லா மதத்துக்கும் நல்லா இருக்கணும், எல்லா இயற்கையும் நல்லா இருக்கணும், எல்லா மிருகங்களும் நல்லா இருக்கணும். ஒரு மிருகத்தை தத்தெடுத்த வளங்க, ஒரு மிருகத்தை ஒருவர் தத்தெடுத்த வளங்க, உங்கள் பிள்ளைங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஆனால் அடுத்த 2020 2025 2030 2060 இதெல்லாம் வந்து அபத்து மூல தோஷம்னு சொல்லுவாங்க. அதில் வந்து சில பிரச்சனை. ஆனால் மக்கள் எப்பயுமே நல்லா இருப்பாங்க. திருப்பி சொல்ல, மக்கள் அறிவியலை வந்து முத்தி பெறுவாங்க. எப்படின்னா மறைஞ்சு போகிற அளவுக்கு கப்பல் செஞ்சுருவாங்களாம். 14 லோகம் இருக்குது, 14 சூரியன் இருக்குது, அங்கே தான் போய் வாழ்வாங்களாம். அப்புறம் நட்சத்திர மண்டலம், லட்சக்கணக்கான நட்சத்திர மண்டலங்கள் அங்கேயே போய் வாழ்வாங்களாம் மக்கள் அப்படின்னு சித்தரை எழுதி வச்சுருக்காங்க. ரிஷிகள் எப்பயுமே எழுதி வச்சுருக்காங்க. மக்கள் என்றைக்குமே அழிய மாட்டாங்க. என்ன ஒன்று, இந்த பூமி இந்த லோகத்தை விட்டு வேறு லோகத்துக்கு போய் வாழக்கூடிய அறிவியலையும் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்கன்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. அது பிறகு இப்போ சொல்ல யாரும் நம்ப மாட்டாங்க, பிறகு நம்புவாங்க. அது போக மக்கள் நம்புவாங்க. ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ நாளைக்கு அட்சய திதிக்கு மறந்துடாதீங்க. அதன் பின் வர்ற 12ஆம் தேதி 5ஆம் மாதம் பௌர்ணமி அன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் அன்றைக்கி மறந்துடாதீங்க, விசேஷம். அன்றைக்கி ஒரு விசேஷம். அதன் பின் இந்த அட்சய திதிக்கு அன்றைக்குள்ள மந்திரம் வந்து ஓம் ஸ்ரீம் கிரீம் ஐம் அட்சய திதி தேவதாயே நமோ நமஹ. இவ்வளோதான் அந்த மந்திரம். இது சொல்கிற மந்திரம் திருப்பி சொல்கிற, ஓம் ஸ்ரீம் கிரீம் ஐம் அட்சய திதி தேவதாயே நமோ நமஹா. இதை மட்டும் 108 முறை சொல்லுங்கள். அதில் சேர்த்துக்குங்க. லட்சுமி மந்திரமும் சேர்த்துக்குங்க, சுவர்ண பைர மந்திரம் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. அப்படி எதுவும் முடியலன்னா பரவாயில்ல, ருரு பைர மந்திரத்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா சில பேர் வந்து நான் இந்த 2025 டிக்டாக்கில் வந்ததே வந்து சொன்னதே
மைத்ரா முகூர்த்தம், கடன் சுமை இல்லாமல் வாழக்கூடிய பூஜா முறை. இதை கற்றுக்குங்க, நல்லா வருவீங்க. வந்த பிறகு உங்கள் பக்கத்து கோயில் சின்ன குருக்களுக்கு, எளிமையான குருக்களுக்கு தானம் பண்ணுங்க, தட்சணை வச்சு கொடுங்க. நான் சொன்னேன்ல, குருக்களுக்கு பூநூலில் அந்த லிங்கம் செஞ்சு கொடுங்க, சின்ன லிங்கம். உங்களை முடிஞ்ச தட்சணை வச்சு கொடுங்க. ஏன்னா குருமார்கள் எனக்கு எதிரியில், நானும் ஒரு குருக்கள் தான். நான் வந்து எப்பயுமே குருமார்களை சப்போர்ட் பண்ணியே பேசுகிறேன்னா எல்லா குருக்களும் நல்லவங்க தான், சரியாமா? அதே மாதிரி இந்த வாட்டி ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, எல்லாரும் அச்சய திருதிக்கு நிறைய குருக்களுங்க பேசுகிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்தது வந்து நம்மளுக்கு வர முக்கியமான ஒரு சித்திரை மாதம் முடிஞ்சு வர வைகாசி மாதம் மகர சங்கராந்தியை பற்றி நான் அப்படி பேசுகிறேன். அது பிறகு நான் இந்த சிராத்தத்தை பற்றி நான் பேசணும். பிண்டம் எப்படி பிடிப்பது, 5 பிண்டம் மட்டும் வச்சு என்ன பண்ணுறது சொல்லி தர்ப்பணம் பண்ணுறது, நான் சிராத்தம் பண்ணுறது நான் முறையை நான் சொல்லிக் கொடுக்குறேன். காசிகால பைரவி பைரவர் அப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவங்கரம் நம சிவாய பைரவ சிவம். ஓம் திதி விஷ்ணு ததா வாரஹ நட்சத்திர விஷ்ணு தேவசா யோகச கரணம் செய்வ சர்வம் விஷ்ணு மாயா ஜெகத் குரு. இன்றைக்கி நடக்கிற திதி நட்சத்திர யோகம் கரணம் வாரம் எல்லாம் மக்களுக்கு சுபிட்சமாக அமையணும். ஓம் காசி கால பைரவி பைரவ அர்ப்பணம் சரணம். ஓம் கிரீம் நம சிவாய பைரவ சிவம்.